Hello friends, welcome to my channel Ponvirus Citadel. And in the video நம்ம UGC NET paper 1க்கு people development and environment topic கீழ சில subtopics பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த யூனிட் 9க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் COP16 பத்தி and ஷார்ட்ஸ் 2 போட்டிருக்கேன் COP16 and COP29 பத்தி தமிழ்ல போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. ஐ மீன் ஷார்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்குது, பட் வீடியோ தமிழ்ல இருக்கு COP16 பத்தி. ஸோ அது எதுக்கு முதல்ல போட்டேன்னா இந்த யூனிட் 9ல COP16 20ல இப்போ நடந்தது இந்த மாதம், அது நவம்பர் மாதம், அதனால ரீசெண்டாக இருக்கிறதுனால என்னங்கிறத சொல்லணுங்கிறதுனால அதை போட்டிருந்தேன். இப்போ அந்த டாபிக் யூனிட் 9 ஃபுல்லாக மற்றதெல்லாம் பார்ப்போம். அண்ட் UGC NET பேப்பர் 1க்கு கிட்டத்தட்ட 45 வீடியோஸ் தமிழில் போட்டிருக்கேன், 40 வீடியோஸ் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன். போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். தமிழில் வேணுங்கிறவங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு அதை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் எபிலிட்டி வரணும். ஸோ முதல்ல இங்கிலீஷில் பார்த்துட்டு அப்புறமா தமிழில் பாருங்கள், இல்லை தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷ் as you like. But I would prefer first to view it in English, and whatever you don't understand, go to Tamil and follow it. So இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது வந்து MDG-னா என்ன, SDG-னா என்ன, UNDP அப்படின்னா என்ன, அந்த UNDP-யோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ்னா என்ன, ஹியூமன் என்வாயன்மெண்ட் இன்டராக்ஷன்னா என்ன, அது எத்தனை வகைப்படும், எதை அடிப்படையில் அதை வகைப்படுத்துறாங்க, அண்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், அதாவது சுற்றுப்புற சூழல் சம்பந்தமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மிகப்பெரிய சவால்கள் என்னென்ன, அது எத்தனை வகைப்படும், அதை எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன, அண்ட் அதோட விளைவுகள்லாம் எத்தனை வகைப்படும், பயோடைவர்சிட்டினா என்ன, அண்ட் பயோடைவர்சிட்டி எப்படி கன்சர்வ் பண்றது, எப்படி பராமரிக்கிறது, அதன் வகைகள் என்ன, அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பு 2000ஆம் ஆண்டு தொடங்கின உடனே நம்ம சுற்றுப்புற சூழலையும் என்வாயன்மெண்ட்டு இதெல்லாம் பீப்புள் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் எப்பொழுதுமே டெவலப்மெண்ட் வேணும் இல்லையா, ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் 2000ஆம் ஆண்டு மில்லேனியம் கோல்ஸ்னு டெவலப் பண்ணாங்க. யார்? யுனைடெட் நேஷன்ஸ். அந்த கோல்ஸை தான் நம்ம மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்கிறோம். 2000 ஆண்டு தானே தொடர்ந்துனோடனே அதை தான் மில்லேனியம் ஆண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோல்ஸ் அவங்க செட் பண்ண கோல்ஸை வந்து மில்லேனியம் கோல்ஸ். என்ன கோல்ஸ் அவை? டெவலப்மெண்ட் கோல்ஸ், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அது வந்து 8 கோல்ஸ், 8 வெவ்வேறு தலைப்பில் சொன்னாங்க. அதுக்கு டார்கெட் இயருங்கிறது அந்த வருஷத்துக்குள்ள அதை அச்சீவ் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்குள்ள பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கிடணும், மேலே 2 வருஷத்துக்குள்ள, இப்போ மாறிடுச்சு 4 வருஷம் இல்லை 2 செமிஸ்டர் எல்லாம் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த MDG எந்த 2000ஆம் ஆண்டு டிக்ளேர் பண்ணிட்டு அந்த 15 வருஷம் 2015க்குள்ள அதை அடையணும், இந்த 8 கோல்களையும் அடையணும்னு தீர்மானித்தார்கள். ஸோ அதே மாதிரி 2015 ஃபைனல் ரிப்போர்ட் வந்தது. அதில் பார்த்தா எல்லா கோல்லையும் 8 கோல்லையும் இந்த உலக அளவில், ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் 8 கோல்லையும் அடைஞ்சாச்சு. 50%க்கு மேலே 8 தலைப்பின் கீழையும் டெவலப்மெண்ட் அடைஞ்சிட்டோம். சில இது நிறைய அடைஞ்சிருக்கும், சில இது இன்னும் கொஞ்சம், ஆனால் எல்லாமே 50% அடைந்தாச்சு, சக்ஸஸ். ஸோ இந்த MDG சக்ஸஸ் ஆனோடனே அதை தொடர்ந்து யுனைடெட் நேஷன் மறுபடியும் வேற கோல்ஸ், என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ங்கிறத தீர்மானிச்சாங்க. அது என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்? டெவலப்மெண்ட் வேணும், ஆனால் அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், நமக்கு நிரந்தரமாக இருக்கணும், அதாவது தொடர்ந்து இருக்கணும் அந்த டெவலப்மெண்ட். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எல்லா எலக்ட்ரிசிட்டியும் எல்லா எனர்ஜியையும் இப்போ உறிஞ்சிக்கிட்டு வருங்கால சந்ததியினருக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு போனோம்னா, பவர் இல்லாமல், வாட்டர் இல்லாமல்,
ஸோ மண்ணு வளம் இல்லாம ஸோ அது டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ ஆனா அது தன்னிறைவை காணக்கூடிய டெவலப்மெண்ட். அதாவது நமக்கு தேவையானதையும் எடுத்துக்கணும், இயற்கை வளங்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணவும் செய்யும். ஸோ ரெஸ்பான்சிபிளா அதை யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளா ப்ரொடியூஸும் பண்ணி அது தீராதவன்னா நம்ம பார்த்துக்கிறது. அதுதான் சஸ்டைனபிள்ங்கிறது. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எப்படி நம்ம அதை உபயோகித்து கொண்டு ஆனால் அதே சமயத்தில் அதை தீர அடிக்காம அதை முழுமையா அந்த வளர்ச்சி தொடர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பண்றது. ஸோ அந்த மாதிரி சஸ்டைனபிள் எஸ்டிஜின்னு சொல்றோம். அந்த மாதிரி 17 கோல் செட் பண்ணாங்க யாரு, யுனைடெட் நேஷன்ஸ். 17 கோல் அண்ட் அதுக்கு கீழே 169 டார்கெட். எப்பொழுதுமே கோலுங்கிறது ஒரு பெரிய நோக்கம், அதை அடையறதுக்கு நிறைய டார்கெட்ஸ், சின்ன சின்ன டார்கெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து யூஜிசி நெட் எழுத போறீங்க, எதுக்கு உங்க பெரிய கோல் வந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆகணும். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து கோல். அதற்குரிய வழிக்கு என்ன பண்றீங்க, நீங்க யூஜி படிக்கிறீங்க, அப்புறம் பிஜி படிக்கிறீங்க, பிஜில 55% மேல எடுக்கிறீங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றீங்க. இப்போ டிசம்பர் எக்ஸாம் வரப்போகுது, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ண போறீங்க, என் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோலை அடையறதுக்குரிய டார்கெட். ஸோ இன்னைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க, இன்னைக்கு 2 வீடியோ பார்த்துடணும், இன்னைக்கு 2 ஷார்ட்ஸ் பார்த்துடணும், அதில் நோட்ஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் டார்கெட்ஸ். ஸோ இந்த 17 கோலையும் அடையிறதுக்கு 129 டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த எஸ்டிஜியில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட 170 கண்ட்ரிஸ். அண்ட் 2016 இதை வெளியிட்டாங்க. அண்ட் டார்கெட் இயர் 2030. ஸோ இன்னும் நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையாங்கிறது தெரியல, 2030. ஸோ அது வரைக்கும் அப்பப்போ மீட்டிங் போட்டு அது எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, அதை எப்படி அடையிறதுன்னா உலக ரீதியா தீர்மானிப்பாங்க. ஸோ இதான் எம்டிஜி எஸ்டிஜின்னா என்னன்னு தெரியணும். நீங்க பாக்குறது வந்து இந்த 8 மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அது என்னங்கிறது. ஸோ முதல்ல இந்த படம் பாருங்க. இந்த படம் நான் வந்து இதுல இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். அது காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு அங்கங்க மாத்தினேன், கலரு அது இதெல்லாம். இப்படி மாற்றும் போது கொசமுசன்னு வந்துடுச்சு. சரியா ட்ரை பண்றதுக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது, அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். எனிவே இது வந்து புரியுற அளவுக்கு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க. என்ன பார்க்குறீங்க, ஒரு பவுலு, அதில் சூப்பு ஆவி பறக்க இருக்குது. ஸோ என்ன அர்த்தம், ஹங்கரை உலக அளவில் பசியை நீக்கணும். பசியை எப்படி நீக்க முடியும், ஏழ்மையை நீக்கணும். ஸோ இராடிகேட் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். இராடிகேட்னா ஒழிக்கிறது, அழிக்கிறது. இராடிகேட் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் தான் ஃபர்ஸ்ட் கோல். ஸோ எப்பயுமே நமக்கு வயிறு தான் முக்கியம், உயிரோட இருக்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம், மற்ற டெவலப்மெண்ட்லாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். அடுத்தது 2வது கோல்ல என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு பென்சில் படம் பார்க்குறீங்க. ஸோ பென்சில் படம் பார்த்தாலே என்னது, கல்வி அறிவு, யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். ஸோ உலக ரீதியா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் பிரைமரி எஜுகேஷனை கொடுக்கணும். பிரைமரி எஜுகேஷன் 1வதுலேருந்து 5வது 6வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாம ஒரு சைல்டும் இருக்கக்கூடாது. அடுத்தது 3வது கோல் என்னன்னு பார்த்தா, ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டா வந்து அது மேல குறிக்குது இந்த சிம்பிள், இது எல்லாருக்கும் தெரியணும். யூனிவர்சல் சிம்பிள். இப்படி போட்டா இது ஃபீமேல குறிக்குது. இப்படி போட்டா பைசெக்சுவல். தாவரங்கள்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் பைசெக்சுவல், ரெண்டும் இருக்கும். ஒரே பூல மேல் பார்ட்டும் இருக்கும், ஃபீமேல் பார்ட்டும் இருக்கும், அதனால பைசெக்சுவல் சொல்றோம். ஸோ இது மேல், இது ஃபீமேல், இது பைசெக்சுவல். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்ன சிம்பிள், ஃபீமேல். ஸோ என்ன அர்த்தம், ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ வெறும் ஃபீமேல் இது மட்டும் குறிக்கிறதுனால விமன் எம்பவர்மெண்ட். விமன் எம்பவர்மெண்ட் என்னன்னா, பெண்களுக்கு முழு சுதந்திரம், ஆண்களுக்கு நிகரான சுதந்திரமும் சமத்துவமும் கொடுக்கணுங்கிறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இப்படி போட்டோம்னா ஈக்குவல்.
ஸோ இங்க வெறும் ஃபீமேல் சிம்பல் மட்டும் குறிக்கிறதுனால விமன் எம்பவர்மெண்ட். அடுத்தது 4வது கோல் என்ன படம் இருக்கு, ஒரு சைல்டு படம் இருக்கு. ஸோ சைல்டு மார்டாலிட்டியை குறைக்கணும், ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி. மார்டாலிட்டினா டெத் ரேட். ஸோ எதனால சில்ட்ரன் ஒரு குறிப்பிட்ட வயசு வர்றதுக்குள்ளேயே 2 வயசுக்குள் வர்றதுக்குள்ளேயே குழந்தையா இருக்கும்போதே இறந்துடுறாங்க. எதனாலன்னா முக்கியமா வந்து மால் நியூட்ரிஷன், பாவர்ட்டி, சரியான அது உங்களுக்கு சத்துள்ள உணவு கொடுக்க முடியாத காரணத்தால, ஏழ்மை காரணமாக நிறைய குழந்தைகள் பின்தங்கிய நாடுகளில் இறந்து விடுது. ஸோ அந்த ரேட்டு குறைக்கணும், ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி. அடுத்தது 5வது கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த். இங்க என்ன பார்க்குறீங்க, ஒரு லேடி, பிரெக்னென்ட் லேடி. ஸோ படம் சரியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டர்னல் ஹெல்த். ஸோ அந்த மெட்டர்னல்ங்கிறது அந்த தாய்மை நிலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு தக்க பாதுகாப்பு, தக்க மருத்துவ வசதி, தகுந்த நியூட்ரிஷன் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களோட ஹெல்த்தை. ஸோ அதுக்கு தான் நிறைய அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்குது. அவங்களுக்கு ஃப்ரீ கிட்டு, மருத்துவ வசதி, தனி ஹாஸ்பிட்டல், குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு இலவச சிகிச்சை, இலவச பிரசவம், அந்த குழந்தைகளுக்கு தேவையான மருந்து இதெல்லாம் வந்து கொடுக்கறது. ஸோ எதுக்காகனா இந்த பாலிசி கீழே இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த், இந்த கோலை அடையறதுக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஹாஸ்பிட்டல் சிம்பல் பார்க்குறீங்க. ஸோ காம்பேட் ஹெச்ஐவி, எய்ட்ஸ், மலேரியா அண்ட் அதர் டிசீஸ். ஸோ இது போன்ற தொற்று நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் வர, காம்பேட்னா போராடுறது, அதாவது ஒழிக்கிறது. ஸோ அது 6வது நோக்கம். 7வது என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு செடி பார்க்குறீங்க. செடி வந்தாலே என்னது, கிரீன் என்வாயன்மெண்ட். ஸோ என்ஷூர் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன சஸ்டைனபிலிட்டினா தீராத, அதாவது தீராத வயிற்றுவலின்றாதீங்க, தீர்க்க முடியாத, அதாவது தொடர்ந்து நீடித்து நிற்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் தான் நமக்கு வேணுமே தவிர, இன்னைக்கு சபால்னு வளர்ந்து வானளாவ ஒரு கட்டடத்தை கட்டி வளர்ந்து அந்த மண் வளம் எல்லாத்தையும் ஒழிக்கிற வளர்ச்சி கிடையாது, நமக்கு வேண்டாம். சஸ்டைனபிள் growth தான் வேண்டும். அதுதான் என்ஷூர் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அடுத்ததா பாக்குறீங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கைகோத்துட்டு நிக்கிறாங்க. அது என்னத்தை குறிக்குதுன்னா பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். அதாவது இந்த மாதிரி உலக ரீதியா நம்ம இந்த முன்னேற்றங்களை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லா நாடும் ஒன்றா செயல்படணும். அதுதான் பார்ட்னர்ஷிப். ஸோ அதனால தான் அப்பப்போ அந்த மீட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிஓபி சொன்னேன், சிஓபி 16, சிஓபி 29, அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்க. ஸோ இதெல்லாம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், வெவ்வேறு கண்ட்ரிஸ், அத்தனை கண்ட்ரிஸ் 170 நாடுன்னு சொல்றோம், அவங்க கூடி அதை எப்படி அடைய முடியும் இந்த கோல்ஸ் எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் பேசுறது தான். ஸோ இதுதான் குளோபல் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 8 கோலும், இந்த படத்தை அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்ஸ் ஞாபகம். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூ, நீங்க பார்த்து அதை வந்து ரெக்கக்னைஸ் தான் பண்ண போறீங்க, ரீகால் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால அடிக்கடி இந்த படத்தை பார்த்து இந்த டைட்டிலையும் படிங்க. ஸோ இப்போ எம்டிஜி பார்த்தோம், இப்போ எஸ்டிஜி. எஸ்டிஜிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இது 17 கோல்ஸ் சொன்னோம். இதுவும் அதே மாதிரி தான். அதுனாச்சும் 8 கோல்ஸ் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். ஆனா இது 17 கோல்ஸ் இருக்கு. திருப்பி திருப்பி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த என்னங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. ஒரு நிறைய ஹாப்பி ஃபேமிலிஸ் பார்க்குறீங்க. ஸோ என்ன ஹாப்பி ஃபேமிலிஸ்னா என்ன அர்த்தம், நோ பாவர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வந்து நோ பாவர்ட்டி, ஸோ ஏழ்மையை ஒழிக்கணும். 2வது கோல் வந்து அதே மாதிரி ஹாட் சூப் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து நோ ஹங்கர், பசியை ஒழிக்கணும். 3வது என்ன பார்க்குறீங்க, ஹார்ட்டு அண்ட் கிராஃப், ஹாஸ்பிட்டல் மானிட்டர்ல எல்லாம் பார்ப்பீங்கல்ல, பிப் பிப் பிப்னு ஓடுமே, டாக்டர் வீட்டில் போய் சொல்லி அனுப்பிச்சிருங்க எல்லாருக்கும்னு சொல்லுவார்ல, அது தமிழ் சினிமாவில் அது. ஸோ இங்கே வந்து என்னது, வாட் டஸ் இட் மீன், எந்த குறிக்குது, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ யூ ஹவ் டு கெஸ், அதுக்கு சம்பந்தமாக கெஸ் பண்ணணும். ஸோ குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ அது அடுத்த கோல் 3வது. அதுக்கும் அடுத்தது எஜுகேஷன். ஸோ என்ன மாதிரி எஜுகேஷன் வேணும், குவாலிட்டி எஜுகேஷன், எல்லாருக்கும் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ அதுதான் 4வது கோல். 5வது கோல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிம்பல், ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, இஸ் ஈக்குவல் டு. ஸோ அங்கே என்ன பார்த்தோம், வெறும் எம்டிஜியில் வெறும் ஃபீமேல் சிம்பல் மட்டும் பார்த்தோம், விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே நான் சொன்னபடி ரெண்டுமே இருக்கு, 2 குறி, மேல் மேலே இருக்குது, கீழே இந்த குறி. ஸோ
பைசெக்சுவல். தட் மீன்ஸ் ஈக்குவாலிட்டி இந்த சிம்பிள் நடுவில் இருக்குது. ஸோ நம்ம என்ன அர்த்தம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது எதை குறிக்குது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை குறிக்குது. அடுத்தது ஆறாவது கோல் பாருங்க, வாட்டர். ஸோ கிளீன் வாட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஆறாவது கோல். ஏழாவது கோல் சன்லைட். சன் பார்க்குறீங்க, ஸோ எனர்ஜி. சன்னு படம் இருந்தாலே என்ன அர்த்தம், எனர்ஜி. ஸோ அஃபோர்டபுள் கிளீன் எனர்ஜி, அதான் ஏழாவது கோல். எட்டாவது கோல் கிராஃப் மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது. வளர்ந்துக்கிட்டே போனால் என்ன வேணும் நமக்கு, எக்கனாமிக் growth வளரணும், மேலே போகணும். எக்கனாமிக் growth, டீசன்ட். அதுக்கு என்ன வேணும், டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. அடுத்தது என்ன பார்க்குறீங்க, இந்த மாதிரி பிளாக்ஸ். ஸோ இது எதை குறிக்குதுன்னா, மூணு ஐ ஞாபகம் வச்சுங்க. இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது மூணு வந்தால் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், தொழிற்சாலைகள். இன்னோவேஷன் புதுமை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குரிய கட்டமைப்பு. இது மூணும் தேவை. ஐ இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்தது 10வது பாருங்க, நடுவில் ஈக்குவல் சைன் இருக்குது, 4 புறமும் இப்படி இருக்குது. ஸோ இது என்ன அர்த்தம்னா, ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டின்னா சமத்துவம் இல்லாத நிலைமை. நமக்கு அந்த வித்தியாசங்கள் போகணும், அதான் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. ஏழை பணக்காரன்கிற பாகுபாடு நீங்க வேண்டும். ஏழை பணக்காரன், ஆண் பெண்ங்கிற பாகுபாடு நீக்கணும். இருக்கிறவன் இல்லாதவன், உயர்ந்த ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன், ஸோ இந்த பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. அந்த சிம்பிள் தான் இது. கொஞ்சம் யோசிங்க, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கு, 4 புறமும் சிதறி காணப்படுது, இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம். ஸோ ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. அடுத்தது 11வது கோல் பாருங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ், சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அது ஏற்கனவே சஸ்டைனபிலிட்டின்னா சொல்லிட்டேன். சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் தானே வளர்ச்சி அடையணும். தொடர்ந்து நம்ம அதிட்ட வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களே அது ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே கன்சப்ஷனும் பண்ணிக்கணும். அதுதான் சஸ்டைனபிளா இருக்க முடியும். அதுக்கும் அடுத்தது 12வது கோல் பாருங்க. இது என்ன குறிக்குதுன்னா, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி. அதுன்னா ஒரு பக்கம் கன்சப்ஷன்னா நுகர்றதுன்னா என்னது, நமக்கு தேவையானதை ரிசோர்சஸ் எடுத்துக்கிறது. இயற்கை வளங்கள், எனர்ஜி, நீர்வளம், காற்று வளம், கனிம வளம், தாவர வளம், விலங்கு வளம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரெஸ்பான்சிபிளா, கடமையை உணர்ந்து. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தேவையானது நமக்கு இந்த பிளானட் கொடுத்துருக்குது, இயற்கை கொடுக்குது. ஆனா நம்மளோட பேராசைக்கு கொடுக்கல. பேராசை எல்லாமே எனக்குன்னு சொல்லி சுரண்டக்கூடாது. ஸோ ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டே நம்ம ப்ரொடியூஸும் பண்ணணும், அதுக்குரிய அதை புதுப்பிக்கவும் செய்யணும். ஸோ அதுதான் இங்க 12வது குறிக்குது. 13 இங்க பாருங்க, இதை உலகம். ஸோ கிளைமேட் ஆக்ஷன். ஸோ கிளைமேட்டை குறிக்குது. ஸோ கிளைமேட் நம்ம இப்போ தெரியும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சவால்கள். என்னது, குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த என்ன ஆகும், அதனால ஏற்படுற பக்க விளைவுகள்லாம் அதிகம், பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அதான் கிளைமேட் ஆக்ஷன். அதுக்கும் அடுத்தது என்னது, இது வாட்டர் கீழே உள்ள உயிரினங்கள், லைஃப் பிலோ வாட்டர். ஸோ நீர் வளங்களை பாதுகாத்தல், நீர்வாழ் விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கிறது. லைஃப் பிலோ வாட்டர், அதை பராமரித்து நம்ம அதை பெருக வைக்கணும். அடுத்தது லைஃப் அபவ் சாயில். ஸோ அது என்னது, நம்ம டெரஸ்ட்ரியல் லேண்டு, லைஃப் ஆன் லேண்டு. ஸோ சுற்றுப்புற சூழல், மரங்கள், செடி வளங்கள், மலைகள், இதெல்லாம் பாதுகாக்கும். அடுத்தது புறா படம் இருந்தாலே என்னது, பீஸ். புறா இருந்தாலே அமைதி, பீஸ் தான். ஸோ பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்குரிய அமைப்புகளை ஏற்படுத்தணும். அடுத்தது 17வது, இதுவும் பார்ட்னர்ஷிப், அதாவது குளோபல் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த கோல்கள் எல்லாம், இந்த கோல்ஸ் எல்லாம் அடையணும்னா நம்ம பார்ட்னர்ஷிப் வேணும். யாரோட, நம்ம முதல்ல நம்ம அண்டை நாட்டோட, அண்டை வீட்டோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கணும். அடுத்தது
அண்டை கிராமங்கள், அடுத்தது அண்டை நகரம், அடுத்தது அண்டை சிட்டிஸ் நகரங்கள், அண்டை நாடுகள். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இதான் வந்து 17 எஸ்டிஜி, யுனைடெட் நேஷனோட எஸ்டிஜி கோல்ஸ். இதை அடைவதற்கான வழிகள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது யுஎன்டிபி ஸ்ட்ராட்டஜிக் பிளான், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், அதோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். இதை அடையறதுக்குரிய வழிதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜினா எப்பொழுதுமே திட்டங்கள், வழிமுறைகள், யுக்திகள், அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த 17 கோலையும் அடைவதற்கான வழிமுறைகளையும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப் பண்ணுது டு அச்சீவ் தீஸ் கோல்ஸ். ஸோ இந்த 17 கோலையும் நான் இங்க கொடுக்கல, நீங்க திருப்பி கேளுங்க, வீடியோ கேட்டு எழுதுங்க. உங்க கையால எழுதினாதான் இந்த 17 கோல்ஸும் என்னங்கிறதும் உங்க மனசுல இருக்கும். ஸோ வீடியோவை கேட்டு அப்ப இப்படியே எழுதி பாருங்க. ஹியூமன் என்வாயன்மெண்ட் இன்டராக்ஷன். இன்டராக்ஷன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வினை புரியுது, ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய்க்கு ஏதோ விதத்துல பாதிக்கிறது, இல்ல ஹெல்ப் பண்றது, இல்ல ஒய் எக்ஸுக்கு பண்றது. ஸோ அதான் இன்டராக்ஷன். தொடர் வினையா அது எப்படி தமிழ்ல இருக்கலாம். ஸோ ஹியூமன் அண்ட் என்வாயன்மெண்ட் இன்டராக்ஷன் பேசிக்கா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் சொல்றோம். நிறைய இன்டராக்ஷன். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சூழ்நிலை இல்லாம நம்மளால இருக்க முடியாது. சூழ்நிலைங்கிறது இங்க மொத்த சூழ்நிலையையும் குறிக்குது. நம்ம வளிமண்டலம், நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, இருக்கிற வளம், கனிம வளம், நீர் வளம், தண்ணிக்கடியில இருக்கிறது, தண்ணிக்கு மேல இருக்கிறது, நிலத்துல இருக்கிறது, தாவரங்கள், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அது எல்லாமே. ஸோ நம்ம தொடர்ந்து அதோட ஏதோ ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கோம். இடைவினை ஆற்றல் செய்துகிட்டே இருக்கும், இடைவினை செய்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தொடர்ந்து இந்த வினைகளை வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம். என்ன 3 டைப்ஸ்? 3 இல்ல, 3 டைப்ஸ். ஸோ டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட். ஒன்று நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், எதை என்வாயன்மெண்ட்டை நம்ம சார்ந்து இருக்கிறோம், அது இல்லாம நம்மளால முடியாது. சார்ந்து இருக்கிறது டிபெண்ட். சில இன்டராக்ஷன்ஸ் சார்ந்து இருக்குது. சில இன்டராக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது, என்வாயன்மெண்ட்டை மாற்றி அமைக்குது. நம்மளோட சில இன்டராக்ஷன்ஸ் என்ன பண்ணுது, அதுக்கு என்வாயன்மெண்டோட ஒத்து போய் அடாப்ட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம எந்த மாதிரி வினைகள், நம்மளோட எந்த செய்வினைகள்லாம் இந்த டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தா, ஃபுட்டு. நம்ம ஃபுட்டுக்கு என்ன பண்றோம், மீன் பிடிக்கிறோம். நம்ம ஃபுட்டுக்கு பழத்தை பறிக்கிறோம். நம்ம ஃபுட்டுக்கு இலையை பறிக்கிறோம். நம்ம ஃபுட்டுக்கு விளைவிக்கிறோம். ஸோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சூழ்நிலையே டிபெண்ட், மழையை நம்பி இருக்கோம், விவசாயத்துக்கு மண்ணை நம்பி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட். வாட்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏரி, குளம், எல்லாத்துக்குலேருந்தும் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம், டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏர், அதே மாதிரி ஏர் நம்ம ப்ரீத் பண்றதுக்கே அதுதான் சார்ந்து இருக்கிறோம் சூழ்நிலை. எனர்ஜி, சன் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, எல்லாத்துக்கும் நம்ம வந்து சூழ்நிலையை தான் சார்ந்து இருக்கிறோம். க்ளோதிங், அதே மாதிரி ஷெல்டர், தங்கறதுக்கு இடம், மெடிசன்ஸ், நிறைய தாவரங்கள், விலங்குகள் நமக்கு மெடிசன்ஸ் கிடைக்குது. எல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்மளோட இன்டராக்ஷன், சூழ்நிலையோட இன்டராக்ஷன் என்ன வகையானது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, டிபெண்டன்ஸ் டைப். அடுத்த டைப் ஆஃப் இன்டராக்ஷன் என்னது, மாடிஃபை. நம்ம வந்து நம்மளோட செய்கைகள் வந்து சூழ்நிலையை மாற்றி அமைக்குது. என்ன, நம்மளோட பல நடவடிக்கைகள் வந்து அன்றாட நடவடிக்கைகள், ஏர் கண்டிஷன் யூஸ் பண்றது, கூலர் யூஸ் பண்றது, இதனால எல்லாம் நம்ம வந்து அதுல இருந்து இந்த CO2 வெளியில போறது, வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து தேவையில்லாத சில கெமிக்கல்ஸை வளிமண்டலத்திலயோ இல்ல நிலத்திலயோ வெளியில விடுது, பொல்யூட் பண்ணுது. ஸோ அதனால நம்மள சூழ்நிலையே மாற்றி அமைச்சிடுது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஸ்ப்ரேஸ், சில பெயிண்ட் ஸ்ப்ரேஸ், இல்ல நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், கூலர்ஸ், ஹீட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ டீஃபாரஸ்டேஷன், நம்ம டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது மரம் நட்டு ஃபாரஸ்ட் உருவாக்குறது. டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது காடுகளே அழிக்கிறது. எதுக்காக அழிக்கிறோம், நம்ம அங்க விவசாயத்துக்கோ இல்ல கட்டுமானம் செய்யறதுக்கோ, இண்டஸ்ட்ரி வர்றதுக்கோ, இல்ல அந்த மரத்துக்காகவோ நம்ம தேவைக்காக அதை வெட்டுறோம். ஸோ அதனால என்வாயன்மெண்ட்டே மாறி போதும். மரங்களை வெட்டுறதுனால என்னென்னலாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மண் அரிப்பு ஏற்படும், மண் அரிப்பு ஏற்பட்டால் தண்ணி இருக்காது, நிலச்சரிவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை ஃபுல்லா மாற்றி அமைச்சு அதனால நமக்கும் பாதிப்பு உண்டாகுது. அது மாடிஃபை. அடாப்ட்ங்கிறது
சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நம்மள கொஞ்சம் மாத்திக்கிறது. அது கொஞ்சம் நல்ல வகையான இன்டராக்ஷன். இதுதான் நம்ம முக்கியமா செய்யணும். எப்படி யூசிங் நேச்சுரல் எக்ஸாம்பிள் என்னென்ன பாருங்க. நேச்சுரல் ஸ்லாண்ட் ஆஃப் லேண்ட் ஃபார் இரிகேஷன். ஸோ விவசாயம் மலையில எல்லாம் பண்ணாலும் எங்க ஸ்லோப் இருக்கோ அங்க பண்றது. இல்லாட்டி இப்ப சமநிலைப்படுத்துறேன்னு மலையில இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு அப்படி பண்ணாம எங்க ஸ்லோப் இருக்கோ அங்க பயிர் பண்ண யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து சம்மர்ல வந்து மெல்லிதா காட்டன் கிளோத்ஸ், பருத்தினால் ஆடைகளை அனுப்பிச்சா நமக்கு ரொம்ப ஃபேனோ இதுவோ எனர்ஜி அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபேன் போட வேண்டியது இல்லை. கொஞ்சம் நம்ம கூல் அதுக்கேற்றபடி நம்மள இதெல்லாம் தான் சஸ்டைனபிள் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்றோம், ஃபேன் போட வேண்டாம். அதே மாதிரி வேரிங் உலன் க்ளோத்ஸ் இன் வின்டர். ஸோ வின்டர் சமயத்துல உள்ளுல போட்டுக்கிறோம். அதே மாதிரி வெதருக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்றது. எங்க மழை எவ்வளவு பெய்யும், எவ்வளவு வெயில், அதுக்கேற்ற பயிர்களை விளைவிக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்தபடி நம்மள மாத்திக்குமே தவிர நமக்கு ஏற்றபடி இந்த கிளைமேட்டை மாத்துறதோ இல்ல சுற்றுப்புற சூழலை மாத்தினா விளைவு வந்து விளைவு தீங்குல தான் முடியும். இப்போ 3 types ஆஃப் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் என்னன்னு பார்க்க போறோம். என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்னா, அதாவது என்வாயன்மெண்ட் சூழ்நிலைன்னு வரும்போது நிறைய நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே தெரியும், சுற்றுப்புற சூழல் சரியில்லாதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல பல. அந்த பிரச்சனைகளை நம்ம 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, எந்த கான்டெக்ட்ல எப்படின்னா, ஏரியா எவ்வளவு, அந்த ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து லோக்கல் இஷ்யூ, ரீஜனல் இஷ்யூஸ், குளோபல் இஷ்யூஸ். லோக்கல் இஷ்யூஸ்ங்கிறது லோக்கலா நமக்கு இருக்கிற அந்த ஏரியா மட்டும் தான் அந்த ப்ராப்ளம். வேற பர்டைனிங் டு ஸ்பெசிபிக் ஏரியா, லோக்கல் ஏரியா. இப்போ நம்ம ஏன்னோ ஒரு இடம்னு வச்சுங்களேன், புதுப்பேட்டை, அந்த புதுப்பேட்டையில இருக்கிற அந்த 4வது குறுக்கு தெரு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம். ஸோ அது வந்து லோக்கல் இஷ்யூஸ். ரீஜனல் இஷ்யூங்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய ஏரியா, அந்த ஊர் முழுக்க அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ குளோபல் இஷ்யூஸ்ங்கிறது எல்லா நாட்டுக்கும் இந்த உலக ரீதியா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ லோக்கல் இஷ்யூக்கு என்ன எக்ஸாம்பிள், அந்த ஏரியால இந்த நான் சொன்னேன் புதுப்பேட்டை குறுக்கு தெருல கிளீன் வாட்டர் கிடைக்காம இருக்கலாம், அங்க இருக்கிற தண்ணி வந்து கண்டாமினேட்டடா இருக்கலாம், அல்லது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குப்பைகள் நீக்க முடியாத அளவுக்கு குப்பை சேர்ந்து இருக்கலாம். அந்த ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் லோக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ராப்ளமே வந்து அந்த ஒரு ஏரியாவை தாண்டி அந்த ஊர் முழுக்க இருந்ததுன்னா அது ரீஜனல். ஸோ எக்ஸாம்பிள், அது புவர் ஏர் குவாலிட்டி. இப்போ டெல்லியில வந்து காற்று மாசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஸ்கூல் ஃபுல்லா லீவ் விடுறாங்க. அதெல்லாம் ரீஜனல் இஷ்யூஸ்ன்னு சொல்றோம். ஸோ அடுத்தது கண்டாமினேஷன் ஆஃப் ரிவர். அங்க இருக்கிற ரிவர்ல ஏதோ ப்ராப்ளம், கண்டாமினேஷன், நிறைய பொல்யூட்டன்ஸ் சேர்ந்துடுச்சு. ஹேபிட்டட் லாஸ், சில தாவரங்களுக்கு வசிப்பிடம் இல்லாம போறது. ஸோ இதெல்லாம் வந்து ரீஜனல் இஷ்யூஸ். குளோபல் இஷ்யூஸ்ங்கிறது உலக அளவில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல். ஸோ எல்லாமே எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்மளோட எமிஷன்ஸ், கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்றோம், அதெல்லாம் வெளிவிடுறதன் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் குளோபல் வார்மிங். ஸோ இது உலகம் முழுக்க ஏற்படுற ப்ராப்ளம், ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். மெல்டிங் ஆஃப் ஐஸ், இந்த டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இந்த துருவங்கள்ல இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கடல் மட்டம் உயர்ந்து அந்த கடலோரங்கள்ல இருக்கிற நகரங்கள் அழியக்கூடிய அபாயங்களும் ஏற்படுகிறது. கிளைமேட் சேஞ்சஸ், சடன் வெப்பம் அதிகரிக்கிறது, குளிர் அதிகரிக்கிறது, ஓசோன் டெப்ளிஷன், ஓசோன்ல ஓட்டை விடுறது, ஓஷன் சில உயிரினங்கள் அதிகமாகி போறதுக்கு காரணமாக அசிடிஃபிகேஷன் அதிகமாகிடுறது. இல்லை நம்ம செய்யற சில செயல்கள், நம்ம ஹியூமனோட சில ஆக்டிவிட்டீஸ்னால அது அந்த ஓஷனோட கெமிக்கல் ரசாயன பொருட்களை மாற்றி அமைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் இஷ்யூன்னு சொல்றோம். லோக்கல், ரீஜனல், குளோபல். இதை பொறுத்து எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது அந்த ப்ராப்ளம், பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்து. ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ். வேர்ட் ஆந்த்ரோபோஜெனிக்னா எப்பொழுதுமே ஹியூமன் பீயிங் சம்பந்தப்பட்டது, மனித இனத்துடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் தான் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ். நம்ம என்னெல்லாம் பண்றோம், என்வாயன்மெண்ட்டை பாதிக்கும் விதமா என்னெல்லாம் பண்றோம். மாடிஃபை பார்த்தோம்னா டிபெண்ட், 3 types ஆஃப் சேஞ்ச் இன் த என்வாயன்மெண்ட்: டிபெண்ட், மாடிஃபை, அடாப்ட்.
இந்த மாடிஃபை பண்றதுக்கு நம்மளோட ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணுது, அதான் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி, மனிதருடைய நடவடிக்கைகள். எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? டிஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டி. நம்ம எதுக்கு மரங்களை வெட்டுறோம்? நம்ம வீடு கட்டவோ இல்லை ஜன்னல் செய்வோ பொருட்கள் செய்வோ மரங்களை வெட்டுறோம். ஸோ அதனால என்வாயன்மெண்ட் பாதிக்கப்படுது. அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றோம், இருக்கிற நிலத்தெல்லாம் காடுகளை எல்லாம் அழிச்சு அங்கெல்லாம் விவசாயம், எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் நம்ம விவசாயம் பண்றதுக்காக அந்த மரங்களை எல்லாம் வெட்டுறோம். கார்பன் எமிஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுது. அதுதான் முக்கியமான டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்குரிய முக்கிய காரணி இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். அதுல முக்கியம் வந்து CO2. ஃபிஷிங், ஓவர் ஃபிஷிங். ஃபிஷிங் நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம், ஆனா அதிக அளவுக்கு அதிகமா இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சா அந்த இனமே அழிஞ்சு போயிடுறோம். அதை சார்ந்த உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ நம்ம இந்த மண்ணுக்கு பயிர் வளர்க்கறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்றோம். அது விளை நிலங்களை மண்ணோட தன்மையையே மாற்றி அமைச்சிருது. மண்ணோட தன்மை மட்டும் இல்லை, அந்த மண்ணுல இருந்து தண்ணி கரைஞ்சு போய் அங்க இருக்கிற ஏரி குளம் நீர்நிலைகளையும் பாதிக்குது. அண்ட் பொல்யூஷன், ஸோ சொல்லவே தேவையில்லை. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மாசு விளைவித்தல நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றது. அடுத்தது டிசர்டிஃபிகேஷன். டிசர்டிஃபிகேஷனுங்கிறது டிசர்ட் ஆக்குறது, பாலைவனமாக்குறது. ஏற்கனவே ட்ரை லேண்ட் ஈகோசிஸ்டத்தை மேலும் பாலைவனமாக்குறது. எப்படி? எது மாதிரி? டிஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டுறது டிம்பருக்காக. அண்ட் ஓவர் கிரேசிங், அனிமல்ஸ் வச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புல்லு எல்லாத்தையும் மேய விட்டு ஓவர் கிரேசிங். அர்பனைசேஷன், இடங்களை தோண்டி இது பண்ணி வீடு கட்டி அடுக்குமாடி கட்டுறது. இதெல்லாம் மைனிங். ஸோ இது மாதிரிலாம் பண்ணி அந்த இடத்தையே பாலைவனமாக்கிடும். இன்க்ரீசிங் பாப்புலேஷன், ஸோ அதிகப்படியான மக்கள் எண்ணிக்கை அதிகமாக போனால் அந்த சுற்றுப்புற சூழலே பாதிக்கப்படுது, சொல்லவே வேண்டாம். ஸோ எல்லாத்துலேயும் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இருக்கிற வளங்கள் எல்லா வளங்களையும் ஓவரா எக்ஸ்ப்ளாய்டேஷனாக சுரண்டுறது, அளவுக்கு அதிகமாக சுரண்டுறது. நமக்கு தேவையானது இயற்கை கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சுரண்டக்கூடாது. அதேதான் ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான நோக்கம். அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம்? அதாவது வேரியபிலிட்டி, நம்ம பல்லுயிர் தன்மை. பல உயிர்கள் இருக்குது. தாவரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, விலங்குகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, பல கோடிக்கணக்கான ஸ்பீஷிஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ், வெரைட்டிஸ். ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் ஸ்பீஷிஸ் இருக்குது. அதுதான் வந்து பல்லுயிர் தன்மை. ஸோ ஒரு நாட்டோட ரிச்னஸ், வளம், எது வளமான நாடுன்னா அது ஹியூமன் பீயிங்ஸ் பாப்புலேஷன் மட்டும் இருந்தால் போதாது, இந்த பயோடைவர்சிட்டியும் இருக்கணும். அப்போதான் அது ரிச் கண்ட்ரியாக இருக்க முடியும். ஸோ அதோட தண்ணீரில் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸு, டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷீஸு, மெரைன் ஸ்பீஷீஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இருக்கிறது தான் பல்லுயிர் தன்மை. ஸோ இந்த பல்லுயிர் தன்மையை பொறுத்த அளவு இப்போ உலக ரீதியாக எங்கெங்கெல்லாம் இந்த ரீஜன்ஸில் நிறைய தாவரங்களும் நிறைய இனங்கள் விலங்குகளும் இருக்குதோ அதை வந்து ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாட் ஓன்லி ரிச், பட் ஆல்சோ தே ஃபேஸ் த த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அதாவது எக்ஸ்டிங்ஷன்னா அழிந்து போற நிலையில் இருக்கக்கூடிய இனங்கள். பயங்கர ரிச்சா இருந்தாலும் இந்த பல்லுயிர்ல சில உயிர்கள் வந்து அழியக்கூடிய நிலையில இருக்குது. அந்த ஸ்பீஷீஸே காணாம போறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், இந்த படம் பார்த்துருப்பீங்க, டைனோசார்ஸ். இப்போ வந்து ஏன் எங்க போச்சு அந்த டைனோசார்ஸ்லாம்? ஒண்ணு கூட இல்ல, அந்த இனமே அழிஞ்சு போச்சு. ஸோ அதான் எக்ஸ்டிங்ஷன். இட் ஹாஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டிங்ஷன்னா அழிந்து போயிடுது, அந்த ஒண்ணு கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இப்போ வந்து தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி அழியக்கூடிய நிலையில இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அங்கங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்கிறது,
அதுதான் ஹாட்ஸ்பாட்ஸ். நிறைய ரிச்சா நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்பீஷீஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வளங்கள் நிறைந்த இடத்தை கண்டுபிடிச்சு உலகம் முழுதும் அதை பத்திரமா இந்த மாதிரி உயிர்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வெள்ளை புலின்னு சொல்றாங்க, அது இல்லைன்னு. பெங்கால் டைகருங்கிறாங்க, அது கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து கொண்டு போய் பராமரிச்சு அதை நம்ம பெருக்கி இனப்பெருக்கம் செய்ய வச்சு அந்த ஸ்பீஷீஸ் அழியாம பாதுகாக்கிறது தான் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ் எங்க உலக ரீதியா 36 ஹாட்ஸ்பாட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்டு அனைத்து நாடுகளும் ஒத்துக்கிட்டு அந்த ரெக்கக்னைஸ் பண்ணி 36 ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த ஹோல் வேர்ல்டு. அதுல 4 இந்தியால இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹிமாலயா ரீஜன், அங்க நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்கு, ரிச் ஸ்பீஷீஸ். அதே மாதிரி இண்டோ பர்மா ரீஜன், வெஸ்டர்ன் காட்ஸ், சுண்டர்லேண்ட்னு அழைக்கப்படுகிற அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ இவைகள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற 4 ஹாட்ஸ்பாட்ஸ். இந்த பேரு உங்களுக்கு தெரியணும். ஸோ பயோடைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம், பல்லுயிர் தன்மை, அதை கன்சர்வ் பண்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தோம். இதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம்? 2 டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன்னா பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸ் சிட்டு. இன்சிட்டுனா அதே சிச்சுவேஷன் எங்க இருக்குதோ, நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிறைய ஸ்பீஷீஸ் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு, அதுதான் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம். முழுக்க முழுக்க காணாம போயிடுச்சுன்னா எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். ஒண்ணு கூட அது இல்ல, அந்த இனத்துல ஒண்ணு கூட இல்லைன்னா அது எக்ஸ்டிங்க்ட். ஆனா இருக்கு, ஆனா அரிது, காண்பது ரொம்ப அரிது, கொஞ்சம் தான் இருக்குன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையும் நம்ம பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கன்சர்வேஷன். ஸோ அதை 2 விதமா பாதுகாக்க முடியும். என்னன்னா அதோட நேச்சுரல் ஹாபிட்டட், அதோட எங்க வாழிடமோ அங்கேயே அதை பாதுகாக்க முடியும். எக்ஸாம்பிள் நேஷனல் பார்க்ஸ். ஸோ அங்கங்க நேஷனல் பார்க்னு அங்க விலங்குகள் தாவரங்கள் எங்க இருக்கோ அதை பராமரிக்கிறது அந்த இடத்துலயே மாத்தாம. அதே மாதிரி சாங்சுவரிஸ்ன்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்தியாலேயே நிறைய நம்பர்ஸ் ஆஃப், அது எந்த புக்கில் வேணாலும் சும்மா அந்த பேரை மட்டும் படிங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை இருக்குங்கிறது மட்டும் சும்மா ஒரு தடவை வாசிச்சுங்க போதும். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் இன்சிட்டு கன்சர்வேஷன், அந்தந்த தாவரங்கள் விலங்குகள் இருக்கிற இடத்திலே பராமரிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்சிட்டு கன்சர்வேஷன் இஸ் நேஷனல் பார்க்ஸ். நிறைய நம்ம இந்தியாவிலே நிறைய பார்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி சாங்சுவரிஸ் இருக்குது, பேர்ட் சாங்சுவரிஸ் அண்ட் பயோஸ்பியர். அனிமல் சாங்சுவரிஸும் உண்டு, டைகர் சாங்சுவரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர்னா அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளை பாதுகாக்கிற இடங்கள். ஸோ எக்ஸிட்டு கன்சர்வேஷன்ங்கிறது அதுங்களோட இடத்துல இருந்து அந்த தாவரங்களையும் விலங்குகளையும் இடம் பெயர்த்து கொண்டு போய் ஆர்டிபிஷியலா லேப்லயோ, ஜூல வைக்கிறீங்க அனிமல்ஸ, ஜூல அதோட இடமா, அதோட வசிப்பிடம் இல்லை. ஆனா நம்ம அதை செயற்கையான முறையில அதுக்கு இடங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, என்ன இடம் கேஜ் மாதிரி பண்ணி. ஆனா சில இடத்துல இப்போ நேச்சர் மாதிரியே அதுக்கு மரம் காடுகள் எல்லாம் விட்டு அது பராமரிக்கிறாங்க. ஜூ, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அதே மாதிரி சீட் பேங்க்ஸ், சீட்ஸ் பராமரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் செட்டப், நாட் நேச்சுரல் செட்டப், ஹேபிட்டட். ஸோ அது வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன், 2 கன்சர்வேஷன் இல்ல, 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் இதோட முடியுது. அடுத்து இதே டாபிக்ல பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வைரன்மெண்ட்ல மோர் சப் டாபிக்ஸ் கவர் பண்றேன். மீன் டைம் நான் சொன்னபடி இந்த சிஓபி 16 சிஓபி 29 போய் ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. ஷார்ட்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் கிவ் மீ சம் ஃபீட்பேக். ஸோ நிறைய பேர் சும்மா மேம் தமிழ்ல வீடியோ போடுங்க, மேம் தமிழ்ல வீடியோ போடுங்க, அதனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்லையும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. இந்த டாபிக் போடுங்க. ஐசிடியில கேட்டிருந்தாங்க. ஐசிடி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அது நான் படிச்சு தான் போடணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கும் புதுசு. ஸோ நான் அதை வந்து லாஸ்டா வச்சிருக்கேன். இன்னும் நான் போடாத டாபிக் வந்து ஐசிடி அண்ட் ஹையர் எஜுகேஷன் பாலிசி. பாக்கி எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 50 கிட்டத்தட்ட தமிழ் 45லேருந்து 50 யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு போட்டிருக்கேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது அதுவும் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஹைபோதசிஸ்லாம் நான் டே டு டே எக்ஸாம்பிள் எந்த புக்லையும் இல்லாத
கோவிட் எக்ஸாம்பிளை வச்சு நானே சொன்னேன். ஸோ அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த எக்ஸாம்பிள்லாம் இது பண்ணி சொன்னேன். அதுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எனக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டா தானே எனக்கும் வந்து ஹோம்ஒர்க் நான் வந்து உற்சாகமா என்னால பண்ண முடியும். தமிழ்ல வீடியோ போடுங்க மேடம், தமிழ்ல போடுங்க மேடம், தமிழ்ல இவ்வளவு இதுதான். ஸோ ப்ளீஸ் பி ஸ்பெசிஃபிக். என்ன வேணும், இதுங்கிறது எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பை பாய், தேங்க்யூ.